வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட்டுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஷோவை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ராக் நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன், பிகாஸ் நீ போன வாரம் வந்து என்னை எக்னாலஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியெல்லாம் பிடிச்சிருப்பாரு. கோடி ரோட்ஸ் வந்திருப்பார், செத் ரோலன்ஸ் வந்திருப்பார், பேச்சுவார்த்தைகள் சண்டைகளாச்சு. ஸோ கோடி ரோட்ஸோடைய ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசுனதுனால கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்குடைய செவ்வுள்ளே அரைஞ்சிருப்பார். சோஷியல் மீடியாவில் ராக் இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சம்மந்தமே இல்லாமல் நான் உன் ஃபேமிலியை திட்டினேன் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து அன்னைக்கு ரெசல்மேனியா ப்ரெஸ் மீட்டில் வந்து என்னை அரைஞ்ச, இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். பட் ஆனால் இவ்வளோ நாள் நான் டிலே பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னதுன்னா, நான் வந்து என் மேலே தப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்காக தான். பட் ஆனால் இந்த முறை ராக் பண்ணது உண்மையான தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ராக் அன்றைக்கு என்னை செவ்வில் இறந்ததுக்கப்புறமா நேருக்கு நேர் என்னை பார்க்காம வரல, பாய்ந்தாங்கோலி. இப்போது நேருக்கு நேர் என்னை பார்க்க வந்திருக்கிறான், நான் எதுக்கு ஒழியணும், அதனால் நான் வந்து அவனை அட்டாக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் டிபியை மாற்றிருக்கிறாரு. அதாவது அவருடைய டிபி அப்படிங்கிறது வழக்கமாக நார்மலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குளுந்து விட்டு எரிகிற மாதிரி, என் அடி வயிறு எரியுதுடா அப்படிங்கிற மாதிரி எரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய டிபியை மாற்றிருக்கிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ரெசல்மேனியாவில் இதே ஃபோர்ஸில் ரோமன் ரெயின்ஸை மட்டும் இல்லை, இப்போ ராக்கையும் சேர்த்து எதிர்கொள்ளணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் இருக்கிறாரு, இருந்தாலும் செத் ரோலன்ஸ் எப்போ மாறுவார்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்கெல்லாம் தாண்டி கோடி ரோட்ஸ் டே 1 டே 2 ரெசல்மேனியாவை வெற்றி பெறுகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக பேசப்பட்டதுன்னா அது செத் ரோலன்ஸுடைய செக்மெண்ட் தான். கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் இருக்கட்டாக இருக்கட்டும், ரோமனுக்கும் ராக்குக்கும் ட்ரீம் மேட்சாக இருக்கட்டும், அதை தவிர்த்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்சாக இன்றைக்கி கிரியேட் பண்ணி விட்ருக்காங்கன்னா அது செத் ரோலன்ஸுக்கும் ராக்கும் தான். ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா ராக் வந்து செத் ரோலன்ஸை கலாய்ச்சிருப்பார். அதே மாதிரி தனக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருப்பாரு நம்ம செத் ரோலன்ஸ் ராக்குக்கு. ஸோ அதில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட்டுருக்குது. மேபி 2024 இந்த வருடம் ராக் வந்து ஒரு சில மேட்சஸ் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம இந்த வருடமே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் விசஸ் ராக்குக்கான மேட்சை கூட பார்க்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு ட்ரீம் மேட்சாக தான் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம லோகான் பாலை பற்றி தான் பேச வேண்டியதாக இருக்குது. லோகான் பால் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து WWE ஒரு மிகப்பெரிய ஆஃபரை பிடிச்சிட்டார் கூட இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெசல்மேனியாவில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டை யாருமே பண்ணது கிடையாது. ஏன்னா சைடு ஒர்க்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது வேறு, வாட்டர் பாட்டில் வச்சு அட்வர்டைஸ் பண்ணுறது வேறு. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ரிங்லேயே ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனை பார்த்தீங்கன்னா லோகான் பால் பிடிச்சிட்டாரு. அதாவது அவருடைய கம்பெனியான ப்ரைம் அப்படிங்கிற அந்த எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரிங்லேயே வந்து அவர் போட போகிறாராம். அதாவது ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிங் நடு சென்டர் இருக்குல்ல, அதில் ஒரு ப்ரைம் லோகோ இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் பார்த்துருப்பீங்களே, ஸோ அதே மாதிரி தான் ரெசல்மேனியாவில் இருக்க போகுதான். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கை பார்த்தீங்கன்னா WWE பிடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் மக்கள் வருவாங்க. அதில் பல பேருக்கு ப்ரைம் அப்படிங்கிற வாட்டர் தெரியாமல் இருந்துச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். என்னடா அது சண்டை போட்டுருக்குறாங்க, ப்ரைம்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கல்ல, அந்த வகையில் சொல்கிறேன். சந்தோஷப்படுறத காட்டிலும் எல்லாருக்கும் தெரிய வரும்ல, இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வந்து WWE வந்து இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் காட்டியிருக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. ராண்டி ஆர்டனுக்கு ரெசல்மேனியா ஸ்டோர் லைனில் வேணுக்குன்னு திணிச்ச மாதிரி இருக்குது. ராண்டி ஆர்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சோலோ சிகாவை கூட தான் இந்த வருஷம் ரெசல்மேனியா மேட்ச்னு சொன்னாங்க. பட் ஆனால் இடையிலேயே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து மேட்ச் விளையாடிட்டார். அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோலோ சிகாவை பீட்டும் பண்ணிட்டாரு. இப்போ WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் US சாம்பியனாக இருக்கிற லோகான் பால் பார்த்தீங்கன்னா ஆப்பரண்டே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரியும் அவருக்கு ராண்டி ஆர்டனை ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன்லேயே
எக்கச்சக்க பேர் வந்து ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்புக்காக மோதாமல் இருக்காங்க. அவங்கள ஜாயின் பண்ணி விடலாம். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிளான் பண்ணி வச்சுருக்குது என்னமோ கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் லோகன் பால் வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட்டாக சாம்பியன்ஷிப் மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறதா இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குது. நடக்கிற ஸ்டோரியை பார்த்தாலும் எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. ராண்டி ஆர்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ல்டு சாம்பியனாகவே நம்ம பார்த்து பழகிட்டதுனால மீண்டும் ஒரு மிட்கார்ட் சாம்பியன்ஷிப்பை வாங்கினா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ரசிகர்கள் மத்தியில் ராண்டி ஆர்டன் ஒரு சாம்பியன்ஷிப்பை விடுறது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லவும் செய்கிறாங்க. ராண்டி ஆர்டன் இந்த வருஷம் ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்புக்காக, அதுவும் யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக லோகன் பால் மற்றும் கெவின் ஓவன்ஸ் எதிர்த்து மோதுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா டொகடா காய் பார்த்தீங்கன்னா பெய்லிக்கு அகேன்ஸ்டாக இப்போ டேன் பண்ணுற மாதிரி WWE பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் பண்ணலையா. பட் ஆனால் இமீடியட்லி பார்த்தீங்கன்னா டொகடா காயை மீண்டும் டேமேஜ் கண்ட்ரோலில் சேர்க்குற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை ஸ்டெபிலேஷன் பண்ணாங்களாம். அதுக்கு காரணம் என்னதுன்னா, இப்போது ஆஸ்கா, கேரி சையன் மற்றும் யோஸ்கா இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு டீமாக இருக்கலாம். இப்போ அவங்க ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஆங்கிலம் கிடையாது, ஜாப்பனீஸ். 3 பேருக்குமே இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது தெரியாது. ரிப்ளை கூட பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ண மாட்டாங்க, நம்ம பேசுறதுக்கு அதிகமாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிங்கில் பேசும்போது ரிப்ளை பண்ணதுக்கும் சரி, கமெண்ட்ரியில் கொஞ்சம் பேசுறதுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு ஆங்கில ரஸ்லர் தேவை. டொகடா காயை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கிளியர் ஆகிட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மல்யுத்த வீரராகவே ஆக்கலாம். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோலில் இருக்கிற யோ ஸ்காய் மற்றும் ஆஸ்கா, கேரிசன் இவங்க 3 பேருமே இப்போதைக்கு ஒரு சாம்பியனாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சரை கருத்தில் கொண்டு டொகடா காயை இப்போதைக்கு நம்ம இவங்க 3 பேருக்கும் கமெண்ட்ரி, அதாவது 3 பேருக்கும் டிரான்ஸ்லேஷன் பண்ணுற ஒரு ட்ரான்ஸ்ஃபராகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கெரியரை பார்த்தீங்கன்னா முடக்கிட்டாங்க. ஸோ நம்ம அதாவது பெய்லி பார்த்த வேலையை இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம டொகடா காய் வந்து டேமேஜ் கண்ட்ரோலில் சேர்த்து பார்க்க போகிறாங்களாம். பெய்லி பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ரசல்மேனியாவில் டொகடா காய்க்காக ஒரு சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அதில் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் வந்து ராக்கு வந்து அடி வாங்குவார், அதோட ஷோ முடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஸ்மாக்டவுன் இது நிற்காமல் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நடந்தது. அது என்னது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் காலையில் நான் ஆல்ரெடி ரஸ்லிங் கிங்கில் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் டிசபிள் ஆகிட்டு 90 நாளில் சேனலுக்கு என்ன வேறு நிலைமை நேரம் ஏற்படலாம் சொன்னாங்க. நல்ல வேலை நம்ம ரஸ்லிங் கிங் 2ன்னு ஒரு சேனல் வச்சுருந்ததுனால இழப்பீடு இருக்குது. ஏன்னா அது 50,000 சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட. இப்போ அதுவும் ரசல்மேனியா பீக் டைம் எனக்கு நல்லா வியூவர்ஷிப் வர டைமு. அந்த டைமில் அந்த சேனல் போனதுனால எனக்கு இழப்பு தான். நல்ல வேலை இந்த சேனல் வச்சுருந்ததுனால மிந்தி எதுவுமே இல்லாமல் நடுத்தரில் நின்றோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரஸ்லிங் கிங் 2 அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எப்போவுமே ஒரு சேனல் உருவாக்கணும்னா ஸ்டெப் சேனல் அப்படிங்கிறத வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இப்போ எனக்கு புரியுது. ஸோ அந்த வகையில் ரஸ்லிங் கிங் 2 இது ரஸ்லிங் கிங் அந்த சேனல் அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு சேனல் ரசல்மேனியா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கிறேன். அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். தினமும் அதில் வீடியோ போடுவேன். நீங்கள் ரஸ்லிங் செய்திகள் வர அதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது காப்பரேட் கண்டென்ட். ஒருத்தருடைய ஃபேஸ் எடுத்து யூஸ் பண்ணுறேன், WWE ரஸ்லர்ஸோடைய ஃபேஸ் எடுத்து பேசுகிறேன். நம்ம அப்படி தான் பேச முடியும். ஏன்னா என் மூஞ்சை காட்டியாக பேச முடியாதுல்ல. ஏன்னா உங்களுக்கு ரஸ்லர்ஸோடைய மூஞ்சை தான் காட்டணும். அப்படி காட்டும் போது என்றைக்குனாலும் சேனலை தூக்கலாம். அப்போ நம்ம அதுக்கு ஆயுதமாக வச்சுருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுக்கு தான் நமக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருது, மற்றவங்கள மாதிரி 1 மில்லியன் வருது அப்படின்னு நினைக்கவே முடியாது போல இருக்குது. இந்த ரஸ்லிங் ஹைலைட்ஸ் போடுவாங்களே அந்த மாதிரி தான் நம்ம சேனலும் போல இருக்குது. எப்போ தூக்குவாங்கன்னே தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆயத்தமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆயிட்டுனா கூட இன்னொரு சேனல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப் சேனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் உருவாக்கியிருக்கிறேன், ரசல்மேனியா தமிழ். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டுக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கிறேன். இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவை கொடுத்துருக்கிறேன் மற்றும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா மக்களே?